Hello everyone, this is Shruti. Welcome to Shruti Heuristics. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க் டெஸ்ட் போட்டுட்டு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிகினருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு வீடியோவாக இருக்கும். மற்றபடி நார்மலாக படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு 1 or 2 years படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தெரியும் எப்படி வந்து மார்க் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்க. மார்க் டெஸ்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே நமக்கு ஸ்கோர் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாரும் இவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க, நம்ம இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு அந்த பேசிக்ஸ்லேயுமே நீங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ எனக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, ஸ்பீடையும் அதே சமயத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி அந்த பேசிக்ஸில் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, அந்த பேசிக்ஸை நம்ம எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறோமோ அத்தனை டைம் ஃபாஸ்டராக நீங்கள் வந்து எக்ஸாமில் அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஆப்பிள் அப்படின்ற வேர்டை நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் பார்க்குறீங்க, ஒரு பேசேஜில் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஏபிபிஎல்லின்னு ரீட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை, ஆப்பிள்னு அப்படியே பார்த்துட்டு கண்ணை வச்சு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அதனுடைய பேசிக்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் டைம்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு கண்ணால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி வளரும். இப்போ படிக்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பார்த்தோன்னே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடச்சிடணும், இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து இயற்கை கிடையாது. தட் இஸ் நாட் அ நேச்சர். இயற்கையாக ஒரு விஷயம் வந்து வர்றது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நான் பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆயிடணும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டா அடுத்த நாளே நான் டெஸ்ட்டு மார்க் 10 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லை தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணணும். இதுதான் ஒரு கீ ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரியா? சரி, அதுக்கப்புறம் ஸ்கோர் வந்திருக்கு, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்னலாம் அந்த மார்க் டெஸ்ட்டில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி வந்து ஒரு அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் 1 hour வந்து ஒரு டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கிறவங்க 2 hours எடுத்துக்கணும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் 2 hours எடுத்துக்கோங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அதாவது அந்த டெஸ்ட் போடுற டைம்க்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் ஸ்லோ லேர்னர் தான் அப்படின்னு இருக்கிறவங்க 2 hours எடுத்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவேன் அப்படின்றவங்க ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1 hour 1.5 hours அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து எது கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கரெக்டாக போட்டிருக்கிறதுல நம்ம வந்து ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. எது ராங்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ராங்காக போட்டிருக்கிறது ஏன் ராங்காக போட்டிருப்பீங்க நீங்கள்? ஒன்று, அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை அப்படின்னா அதோடைய ஸ்பீடு உங்களுக்கு வந்திருக்காது. அந்த ஸ்பீடு வந்து அந்த சம்மோ இல்லை அந்த கொஷினோ அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வந்திருக்காது. அல்லது இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணுமா இல்லை அட்டன் பண்ணணுமான்ற இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த 3 விஷயம் தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ராங்காக போயிருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக சரிப்படுத்தவே செய்யணும். சரிப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தடுத்து ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இப்போ கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேசிக்ஸை நீங்கள் n டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஈவன் நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா கூட பேசிக்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீடு ஏன் வரல, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு அதை n டைம்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுறது, எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறது, எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க் போடணும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தவொடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தவொடனே வெதர் ஐ கேன் டூ இட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கு என்னால் முடியாதுன்ற ஆன்சரும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். உட்காந்து குழம்பிட்டே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இது நமக்கு தெரியும், பண்ணுவோம் அப்படின்னு டக்குன்னு நம்ம முடிவெடுத்துட்டு செய்ய ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இதுதான் நீங்கள் மார்க்கில் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கோர் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, கம்மியாக இருக்குது, என்னால் இவ்வளோ எடுக்க முடியல அவ்வளோ எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளால் கொடுத்துருக்கிற டைமில் கரெக்டாக கொஷின்ஸை சூஸ் பண்ண முடியுதா?
அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கரெக்டாக சூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. அண்ட் நமக்கு தெரியாத கொஷினை கரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணுறோமா அப்படின்றத பாருங்க. கொடுத்துருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ அந்த 1 hour கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக எதிலையாவது ஒரு பசிலில் நம்ம உட்காந்துருப்போம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சம்மில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. இந்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச கொஷின் எது அட்டன் பண்ணலாம் அப்படின்றத தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ மார்க் அனாலிசிஸ் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு டக்குன்னு கிடச்சிடாது. இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு டக்குன்னு கிடச்சிடாது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அந்த பொறுமை அப்படின்றது தான் ரொம்ப அவசியம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இவ்வளோ ஸ்கோர் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அண்ட் நம்ம எந்தெந்த லெவலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பார்க்கணும் மார்க்கில், இது ஒன்று தான். மார்க்கில் அந்த டைம் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா, வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு கொஷின்லேயும் உட்காந்துருக்காம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு கொஷின் நமக்கு தெரிலன்னா ஸ்கிப் பண்ண தெரியுதா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். பார்த்துக்கோங்க. இது பண்ணாதவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hourலேருந்து 2 hours டைம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 hours டைம் எடுத்துக்கலாம். இல்லை ஓகே நான் வந்து ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hours டைமுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எல்லா கொஷினையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ராங்காக இருக்கிற எல்லா கொஷினுக்குமே அப்ரோச் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு கீழேயே சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு சொல்யூஷன் தெரியலை அப்படின்னா வேணால் நீங்கள் வேறு ஏதாவது கூகுளில் செக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த இதுக்கு தான் உங்களுக்கு சொல்யூஷன் எதுவும் தெரில அப்படின்னா தான் நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 1-on-1 எடுக்கிறேன், ஸ்கெடியூல் அண்ட் கிளாஸ் இந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பர்சனல் மென்டார் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஷினில் இருக்குது, இல்லை எனக்கு தனியாக நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட சிஏ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அப்புறம் நம்மளோட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ₹49 பெர் மந்த் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா என்னோட யூபிஐ ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் இந்த ₹49 பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு டெலகிராமில் அனுப்பிடுங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த மந்த்தினுடைய அக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாக கிளியராக உங்களுக்கு இருக்கும். நியூஸ் பேப்பர்லேயும் நீங்கள் என்ன படிக்கணும், எது தேவையில்லை அப்படின்றத நான் வந்து கரெக்டாக ஹைலைட் பண்ணியிருப்பேன். என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வர்றதை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே. செப்டம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ். செப்டம்பர் 16 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். ஸோ இந்த டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அடுத்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க, டைம் இருக்காது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் எதையுமே படிக்க முடியாது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ரிவிஷன் மார்ச்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? படிக்காதவங்க கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச்லேருந்து உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இருந்து செப்டம்பர் 10 முன்னாடி வரைக்கும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு டெலகிராம் ஐடி, நம்ம டெலகிராம் ஐடி இருக்குது, அது கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை. சி யூ.